அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய கொதுக்களத்தை போட்டி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா 26/8/2026 புதன்கிழமை. சரிங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்படின்னா 50 பேர் வந்துட்டாங்க. இதெல்லாம் ஹிண்ட்டு என்னன்னு வேணும். ஸோ ஹிண்ட் என்னென்னா, ஒன்று மேலேருந்து கீழே பாம்பன் பாலம் அமைந்துள்ள மாவட்டம். பாம்பன் பாலம் அமைந்துள்ள மாவட்டம் அமைந்துள்ள இடம் ராமேஸ்வரம் டு பாம்பன். ஓகே, ராமேஸ்வரம் டு மண்டபம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம். பதில் என்ன? ராமநாதபுரம், ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ அப்போ ஒன்று மேலேருந்து கீழே ரால் ஆரம்பிச்சதுன்னா 1950லேருந்து 62 இருந்த முதல் பிரசிடெண்ட்டு, முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் சொல்லலாமா? இல்லை, எழுத இடம் கிடையாது. 1987லேருந்து 92 வரைக்கும் இருந்தால் ராமசாமி வெங்கட்ராமனும் எழுத முடியாது. கடைசி அப்போ இப்போ இருக்க யாருன்னு கேட்டிங்கன்னா திரௌபதி முர்மு 2022லேருந்து இருக்காங்க. அப்போ 2017லேருந்து 22 வரைக்கும் வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்களை சொல்லலாம். ராம்நாத் கோவிந்த். ஓகே, கரெக்டாக இருக்குது, எழுதும். அப்போ 2 மேலேருந்து கீழே கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். கேலண்டர் வந்து என்னென்னு சொல்லலாம், நாள்காட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா நாட்காட்டின்னு சொல்லலாம். நாங்கள் நாள்காட்டின்னு எழுதுறேன். ஓகேங்களா. 9 இடமிருந்து வளமாங்க. பூவில் ஆரம்பிச்சு டீயில் முடியுது. பாட்டில், கண்ணாடி பாட்டிலில் சொல்கிறாங்க. குப்பின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், புட்டி. ஓகே, 4 இடமிருந்து வளம் என்ன? துரியோதனன் மாமா. துரியோதனனுடைய மாமா அப்படின்னா மகாபாரதத்தில் அந்த போருக்கு மெயின் ரீசனே அவர் தான். சகுனி, காந்தாரியுடைய அண்ணன். ஓகேங்களா. அதுபோக வந்து இவர் ராஜதந்திரவாதி, சூதாட்டத்தில் சேர்ந்தவர்னு சொல்லலாம். 10 கிழந்து மேலே என்ன? புகையிலை, ஹிந்தியில் டொபாக்கோ தானே? டொபாக்கோ அப்படின்னா அப்போ 8 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு ஹிண்ட் முதல்ல பார்த்துக்கோங்க. 7 இடம் வந்து வளம் என்ன? சிறு குழந்தைகளின் உணவு. சிறு குழந்தைகளுடைய உணவு என்னன்னு சொல்லலாம்னா பால் சொல்லலாம். 8 இடம் வந்து வளம் என்ன? தமிழ் சினிமா துறையினர் அதிகம் வசிக்கும் இடம். தமிழ் சினிமாத்தில் தமிழ் மூவியில் உள்ளவங்க எல்லாமே எடுக்கக்கூடிய இடம் எங்கன்னா கோடம்பாக்கம். சரிங்க. டொபாக்கோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புகையிலே வந்து ஹிந்தியில் சொல்லுங்கள் அப்படிங்காங்க. பெர்சியன் லாங்குவேஜஸ், அதாவது பாரசீக மொழியிலேருந்து ஹிந்திக்கு நேம் கொண்டு வந்தது என்னென்னா தம்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? தம்பாக். ஆக்சுவலாக தம்பாகு அப்படிங்கிறது கரெக்டாக வரும். இங்கே நம்ம எழுதல தம்பாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம டொபாக்கோ, புகையிலை, உடலுக்கு கேடு. 5 மேலேருந்து கீழே. ஆண்கள் அணியும் சிறிய காதணி, கடுக்கன். பதில் என்ன? கடுக்கன். ஓகே, 6 மேலேருந்து கீழே. பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைப்பது. பாரம் சுமக்கிறதுக்கு வட்டமாக தலையில் துணிமையை சுற்றி வைப்பாங்களா, அதுக்கு என்ன பேருன்னு கேட்காங்க. சும்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? சும்மாடு. ஓகே, 12 இடமிருந்து வளம் என்ன? ஆண் பூனை. ஆண் பூனையும் இதே நேமில் சொல்லலாம். ஆண் குரங்கியும் சொல்லக்கூடிய சொல் என்னது? கடுவன்.
அப்போ பெண் குரங்குன்னா மந்தின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பெண் பூனையை வந்து என்னென்னு சொல்லுவீங்கன்னா பெட்டை அப்படின்னு சொல்லுவோம். 12 மேலேருந்து கீழே என்ன கேல ஆன்ஸுக்கு குழி இல்லைன்னா பள்ளம் தோண்ட பயன்படக்கூடிய கம்பி கடப்பாறை. சரிங்க. அப்போ 13 வலமந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? கனவு, ட்ரீம். நித்திரையில் சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எழுதுறதுக்கு தப்பாக வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால இங்கே எழுத பதில் என்ன? சொப்பனம். ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? உணவு தானம். உணவு சாப்பாடை வந்து தானமாக கொடுக்கீங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? அன்னதானம். தானத்தில் சேர்ந்த தானம் அன்னதானம். ஏழை எளியவர்களுக்கு இல்லாமல் இருக்கவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது பெரிய நிறைவை கொடுக்கும். ஓகே. 19 இடம் வந்து வளம் என்ன? முத்தமிழில் ஒன்று. முத்தமிழ் அப்படின்னா என்னென்னா இயல் இசை நாடகம். அதில் ஒன்றுன்னா இங்கே நாடகம் எழுதுவோம். நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வடிவம். ஓகே. 15 மேலேருந்து கீழே என்ன? உணவு விடுதி, சாப்பாடு, உணவகம். இங்கே வந்து 3ஆவது எழுத்து வந்துக்கனால ஹோட்டல்னு எழுதுவேன். ஹோட்டல் அப்படின்னு எழுதுவேன். இல்லைன்னா இது என்னன்னு சொல்லலாம்? சிச்சுண்டி சாலை, போசன சாலை, ஒண்டி உதவிட பள்ளி அப்படின்னு சொல்லலாம். பேட்டகம்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் அந்த வார்த்தை வரவே செய்யாது. ஓகே. 21 இடமிருந்து வளம் என்ன? அரச வந்து மன்னன், வேந்தர். நான் இங்கே வேந்தர் எழுதுவேன், நீங்கள் மன்னனாலும் எழுதலாம். அப்படின்னா மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். 16 இவர்கள் காட்டில் புலப்படாமல் வாழ்வதாக நம்பிக்கை. இதுக்கு ஹிண்ட் வேணும் அப்படின்னா 18 மேலேருந்து கீழே வலமேந்து இடம் என்ன? ஒரு தமிழ் மாதம். தமிழ் மாதத்தில் முதல் தமிழ் மாதத்தையே சொல்லலாம். ட்ரையில் முடிஞ்சிருக்கனால சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி, பங்குனி எதுலேயுமே ட்ரையில் முடியாது. இது மட்டும்தான் ட்ரையில் முடியும். பதில் என்ன? சித்திரை. ஓகே. அப்போ 16 மேலேருந்து கீழே இருந்து இவர்கள் காடுகளை புலப்படாமல் வாழ்ந்தார்கள் அப்படின்னா சித்தர்கள். ஓகேங்களா? 17 இடமிருந்து வளம் என்ன? உலகு. உலகுனா வையகம், ஸோ நிறைய சொல்லலாம். தரணி, அவனி சொல்லலாம். ஸோ 17 இடமிருந்து வளம் என்னன்னு 14 மேலேருந்து கீழே என்னன்னு பட்டாசு தொழிற்சாலை நிறைந்த இடம். பட்டாசு ஃபேக்ட்ரி நிறைந்த இடம் எங்கன்னா தமிழ்நாட்டில் சிவகாசி தான். ஸோ தரணி சொல்ல முடியாது, நான் இங்கே என்னன்னு சொல்கிறேன்? அவனி. அவனியிலே பிறந்து முருகப்பட்டே இருக்குது. ஓகே. ஸோ அவனி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தரை, உலகம், உலகு, பூமி. ஓகே. 20 இடமிருந்து வளம் என்ன? பசை. பசைன்னா கம்மு. கம்மை வந்து என்னன்னு சொல்லலாம்? கோந்துன்னு சொல்லலாம். இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? பிசின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 20 மேலேருந்து கீழே என்ன? ஒரு சின்ன கரெக்ஷன், இது 2 சுழி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கோந்து, கம்மு எல்லாமே ஓகே. 20 மேலேருந்து கீழே என்ன? நோய். நோய்னா வியாதி, சீக்கு, பிணின்னு சொல்லலாம். 3 சுழி நீ போடுங்க. கடைசி 22 கீழேருந்து மேலே தசை, மசில், மாமிசம். ரெண்டுமே சொல்கிற வார்த்தை என்னென்னா ஊன்.
ஓகேங்களா? ஊனுக்கு வந்து மசில், மாமிசம், புலால் அந்த 3மே பொருந்தும். கறி. ஓகே. ஸோ தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வார்த்தை விளையாட்டை பார்க்கலாம். அரசன் இருக்கா? அரங்கம். ஓகே. இம். ஓகே. ஸோ இந்த மாதிரி 15 வேர்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டுபிடிங்கிற வித்தியாசத்தை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஒரு 2 வித்தியாசம் வேணால் சொல்லித்தரேன். ஒன்று இந்த இதில் இருக்கிறது. 2வது வித்தியாசம் டாக்குமெண்ட்டு சைன் வாங்குற இடத்த பாருங்கள். ஐசியூக்கு போகக்கூடிய வழியில் மேட்டில் உள்ள வித்தியாசம் 2. 3வது வித்தியாசம் இவரோட ஃபேண்ட்டு பாக்கெட் இல்லை. மீதி 3 வித்தியாசங்கள் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.